அனைவருக்கும் அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனல் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளாதாரத்தை நோக்கி எல்லாருமே ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். யாரு கஷ்டப்படாம இருக்காங்க? எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு பணம் சார்ந்த விஷயங்களுக்காகவே ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அந்த பணம் அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. ஒரு பொருளாகட்டும், மனைவிக்காகட்டும், குழந்தைகளுக்காகட்டும், குடும்பத்துக்காகட்டும், நம்மளுடைய சந்தோஷத்துக்காகட்டும், கட்டாயம் பணம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய இன்றியமையாத ஒரு விஷயம் ஆயிருச்சு இல்லையா? அதுக்கான உழைப்புகள் நாம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான வேலைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கான வெகுமதியோ, வருமானங்களோ நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல இல்ல. அது ஏன்? எதனால தடை ஆகுது? அப்ப நம்ம எப்படி செயல்படணும்? நம்ம போற பாதை சரியா? நம்ம போற பாதை கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நம்ம ஜாதக ரீதியான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நம்மளுடைய ஜென்ம தாரையிலிருந்து இரண்டாவது தாரையை நம்ம இயக்கும் பொழுது நம்ம தனவரவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த தனவரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குபேரர் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதாகட்டும், அதே மாதிரி நம்மளுடைய ஒரு கஜானா இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த கஜானா பொட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை திறக்கக்கூடிய சாவி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியாம நம்ம நிறைய பேர் அலைஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கான சாவியே பார்த்தீங்கன்னா நம்முடைய இரண்டாவது நட்சத்திரமே அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த கஜானா பெட்டியை திறக்கக்கூடிய அற்புதமான சாவி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை எப்படி நம்ம செயல்படுத்தணுங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் சார்ந்த பொருட்களை தானம் பண்றது, இல்ல முதியோர்களுக்கு அந்த பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கறது. அப்போ எந்த உறவு வருதோ, அந்த உறவு காரகத்துவத்த கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். அப்போ ஒரு ஜாதக ரீதியாவே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2வது நட்சத்திரங்கிறது நம்மளுடைய தனத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கு. இப்போ ஒரு தொழில்ல ஒரு தடை அப்படின்னா, அப்ப தொழில் சார்ந்த பாவகத்துல என்ன கிரகம்னு பார்த்துக்கங்க. இப்போ ஒரு மேச லக்னமா இருந்தா 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது சனி பகவான். சனி பகவான் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருவோண நட்சத்திரத்துல நிக்கிறார் அப்படின்னா அதுக்கு 2வது நட்சத்திரமா என்ன நட்சத்திரம் வரும்? செவ்வாயோட நட்சத்திரமா வரும். அப்ப அந்த செவ்வாய் காரக சம்பந்தமான பொருட்களை தானம் பண்றதோ, உறவுகளுக்கு நம்ம செலவினம் பண்றதோ கட்டாயம் செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ ஒரு திருமண தடை அப்படின்னா அதுக்கு 2வது நட்சத்திரமா பார்க்கணும். இந்த மாதிரி நட்சத்திரத்தை நம்ம கையில எடுத்தாலே கட்டாயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.